டாபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வெப் டெக்னாலஜிஸ் யூனிட் 3ல ஃபார்மில் கெட் போஸ்ட் மெத்தட், அப்புறம் அதோடைய ஆக்ஷன் சர்வ்லெட்டில் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஃபார்மில் ஒர்க் பண்ணும்போது HTML ஃபார்ம்ஸ்லேருந்து இல்லை ஈவன் எந்த ஃபார்ம்ஸாக இருந்தாலும் சரி, சர்வரில் சர்வ்லெட் இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் எண்டில் வந்து HTML ஃபார்ம்ஸில் ஒர்க் பண்ணும்போது அந்த ரெக்வஸ்ட் வந்து எதர் கெட் மெத்தடாக இருக்கலாம், இல்லை போஸ்ட் மெத்தடு, புட்டு, பேட்ச், டெலிட்னு இன்னும் ஒரு சில மெத்தட்ஸ் இருக்குது. மோஸ்ட் ஃபெமிலியராக கெட் அண்ட் போஸ்ட். இந்த மெத்தடில் இருந்து நம்ம ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணும்போது சர்வ்லெட் வந்து எப்படி அதை ரிசீவ் பண்ணி ரெஸ்பான்ஸ் அனுப்புது, எப்படி ஆக்ஷனை பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கெட் மெத்தட். HTML பேஜில் இருந்து ஒரு ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஒன்று இருக்குது. அந்த ஃபார்மில் ஆக்ஷன் ஒன்று இருக்குது. ஆக்ஷன் தான் எந்த யூஆர்எல்ல அந்த என் பாயிண்ட்டை போய் சேர்றது அப்படிங்கிற டார்கெட் அப்படின்னு வச்சுருக்கேன். அந்த யூஆர்எல் நான் உங்களுக்கு காட்டுறேன் இது அடுத்த ஸ்லைடில். இது டார்கெட், இந்த இடத்துக்கு போகணும். மெத்தட் என்ன? கெட் மெத்தட். கெட் மெத்தடில் நேமு, ஏஜ், டெக்ஸ்ட் இதெல்லாம் கொடுத்து சப்மிட் பண்ணுறோம். ஸோ கெட் மெத்தட் ஆக்சுவலாக டேட்டாவை, இந்த டேட்டாவெல்லாம் எதில் அனுப்புதுன்னா யூஆர்எல்ல வெரி ஸ்ட்ரிங்காக, அதாவது யூஆர்எல்ல கடைசியாக வந்து நேமு வேல்யூ அந்த ஃபார்மேட்டில் அனுப்பும். அதை சர்வ்லெட் எப்படி ரிசீவ் பண்ணணும்னா அந்த என் பாயிண்ட்டை வச்சு டூ கெட்டுங்கிற மெத்தடில் ரிசீவ் பண்ணும். என் பாயிண்ட்னா என்னன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ப்ராசஸ் ஃபார்ம்னு இருந்துச்சா, இப்போ சர்வ்லெட் கோடு பாருங்கள். இங்கே வெப் சர்வ்லெட், அப்புறம் இங்கே /ப்ராசஸ் ஃபார்ம் இருக்கா. ஸோ யூஆர்எல் மூலிமா கரெக்டாக இந்த மெத்தடுக்கு இந்த இது பேர் என் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. எது? இந்த ப்ராசஸ் ஃபார்முக்கு பேர் என் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இந்த என் பாயிண்ட்டை ரீச் பண்ணிடும். அந்த ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணும்போது என் பாயிண்ட்டை ரீச் பண்ணிடும். இது கெட் மெத்தடுங்கிறதுனால இது டூ கெட்டை கால் பண்ணும். அப்புறம் அது வந்து என்ன பண்ணுது, நேம், ஏஜ் இல்லை என்ன பேராமீட்டர் வேணாலும் கெட் பேராமீட்டர் யூஸ் பண்ணி வாங்கி ரிட்டர்ன் வந்து ஒரு HTML கண்டென்ட்டை அனுப்புது. ஒரு சாம்பிள் கோடு இது, அவ்வளோதான். இது கெட் மெத்தடுக்கு. அடுத்தது அதே மாதிரி இந்த கெட் மெத்தடில் நம்ம யூஆர்எல்ல வேல்யூ அனுப்புன்னு சொன்னோம்ல, அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். சாம்பிளில் லோக்கல் ஹோஸ்ட்டு இல்லை டொமைன், பப்ளிக் டொமைனாக இருந்தாலும் சரி, லோக்கல் ஹோஸ்ட்டுங்கிறனால இதில் லோக்கல் ஹோஸ்ட் போட்டிருக்கேன். அந்த என் பாயிண்ட் கடைசியாக ப்ராசஸ் ஃபார்ம் கொஸ்டின் மார்க் நேமு, அதாவது பேராமீட்டர் வேல்யூ அண்ட் பேராமீட்டர் வேல்யூ இந்த ஃபார்மேட்டில் அனுப்பும். நம்ம ஃபார்மில் சப்மிட் பண்ணுற வேல்யூ இப்படி அனுப்பும் கெட் மெத்தடாக இருந்தால். போஸ்ட்டாக இருந்தால் இதில் அனுப்பாது, HTTP ரெக்வஸ்ட் பாடியில் அனுப்பும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன் கேளு. ஸோ போஸ்ட் மெத்தட் வந்து என்ன பண்ணும், HTTP ரெக்வஸ்ட் பாடியில் வேல்யூ சென்ட் பண்ணும். சர்வ்லெட் அதே மாதிரி டூ போஸ்ட்டில் ரிசீவ் பண்ணும். ஸோ அதே ஃபார்மு HTML ஃபார்மு, ஆக்ஷன் ப்ராசஸ் ஃபார்மு, மெத்தடு மட்டும் போஸ்ட் மெத்தட் அதே வேல்யூஸ் சப்மிட் பண்ணுறாங்க. இந்த வேல்யூஸ் வந்து எங்கே வரும், இந்த என் பாயிண்ட்டை ரீச் ஆகும். அந்த என் பாயிண்ட்டில் டூ போஸ்ட் மெத்தட் இருக்கும். அந்த போஸ்ட் மெத்தடுக்குள்ளே வருது. இது வந்து பேராமீட்டர் வாங்கிக்கிட்டு HTML கண்டென்ட்டை பிரிண்ட் பண்ணுது. இது ஒரு சாம்பிள் டூ போஸ்ட் மெத்தட் ரெக்வஸ்ட்டை ரிசீவ் பண்ணி ரெஸ்பான்ஸ் அனுப்புறதுக்கு. ஸோ இது ரெண்டையும் சமரைஸ் பண்ணோம்னா டேட்டா வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஒரு ரெக்வஸ்ட்னா அந்த ரெக்வஸ்ட் பாடி ஒன்று இருக்கும். என்ன டேட்டா வேணுங்கிறத ரெக்வஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பாடி இருக்கும். அது வந்து கெட் மெத்தடில் யூஆர்எல்லே அனுப்புகிறோம், போஸ்ட் மெத்தடில் ரெக்வஸ்ட் பாடியில் அனுப்புகிறோம். அதே மாதிரி ப்ரௌசர் யூஆர்எல்ல தெரியும் அந்த டேட்டா கொரி ஸ்ட்ரிங்கில் அனுப்பும்போது. பட் போஸ்ட் மெத்தடில் அப்படி கிடையாது, யூஆர்எல்ல அது தெரியாது. ஸோ அப்புறம் இது வந்து டூ கெட் மெத்தட் சர்வ்லெட்டில் ரிசீவ் பண்ணும். இது வந்து டூ போஸ்ட் மெத்தட் சர்வ்லெட்டில் ரிசீவ் பண்ணும். இந்த டாப்பிக்கோடைய நோட்ஸை எங்கள் வெப்சைட்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம். வெப்சைட் நேம் cscitexampreparation.in, அதில் போய் பாருங்கள். அதே மாதிரி ப்ரோக்ராமிங், வெப் ஆப் டெவலப்மெண்ட், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் இதெல்லாம் லேர்ன் பண்ணணும்னா எங்களுக்கு யூடியூப்ல இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனல் நேம் தி டெவலப்பர் டூல்ஸ். அதில் 250க்கும் மேற்பட்ட ப்ரோக்ராமிங், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.